सद्गुरुनाथ सदाशिवेन्द्र शरणं मे तव चरणयुगम्। सद्गुरुनाथ सदाशिवेन्द्र सज्जन विनुता मम पाहि। निरूरनिलया निरुपमशूर निर्वाणदायक मम शरणम्। सद्गुरुनाथ सदाशिवेन्द्र शरणं मे तव चरणयुगम्। सद्गुरु सदाशिव ब्रह्मेंद्रुनि की जय। पुण्यानिमान பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே வஜனாமிருத சாகரம் பாகவதம் 33 ஏதாவது யதாசக்தி நிரூர் நிலையனான சதாசிவ பிரம்மேந்திர மகனியரின் வாழ்க்கையின் சுருக்கம், அவர் மீது எழுதப்பட்ட எண்ணற்ற கீர்த்தனைகளிலே சிலவற்றை அனுபவிப்போம். அவரால் செய்யப்பட்ட சில கீர்த்தனைகளின் ரசானுபவத்தையும் அனுபவித்து தத்வாரா உயர்ந்த குருபக்த ரத்தர்களாக வாழ்வாங்க வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். பிரம்மைவாஹம் கில சத்குரு கிருபயா பிரம்மைவாஹம் கில ब्रह्मैवाहं किल गुरु कृपया चिन्मय बोधानन्दगणं तद्ब्रह्मैवाहं किल श्रुत्यन्तैकनिरूपितमतुलं सत्यसुधाम्बुधि समरसमनघं ब्रह्मैवाहं किल कर्मा कर्म विकर्म विदूरं निर्मल संविदखण्डम् अपारं ब्रह्मैवाहं किल निरवधि सत्तास्पद पदमजरं निरुपममहिमनि निहितमणिगं ब्रह्मैवाहं किल आशापाश विनाशन चतुरं कोशपञ्चकातीतमनन्तं ब्रह्मैवाहं किल कारणकारणमेकमनेकं कालकालकलिदोषहीनं ब्रह्मैवाहं किल अप्रमेयपदमखिलाधारं निष्प्रपञ्चनिज निष्क्रियरूपं ब्रह्मैवाहं किल स्वप्रकाशशिवम् अद्वयमभयं निष्प्रतर्क्यम् अनपायमकायं ब्रह्मैवाहं किल सद्गुरु कृपया ब्रह्मैवाहं किल
सद्गुरु सदाशिव ब्रह्मेंद्रुनि की जय. प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की जय. ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராள் காவேரி தீரத்தில் அவதரித்தார். திருவிசைநல்லூரில் அநேக மகான் வித்வான்கள்லாம் வேதாத்தியனம் வித்யாபியாசம் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த இடத்துலையே தான் பால்யத்தில் வேதாத்தியனமும் வேதாந்த விசாரமும் செஞ்சு யோக மார்க்கத்தையும் உயர்ந்த நிலையை அடைந்தவராக ஆத்ம ஞானத்தை தேடிண்டு வேதாந்த விசாரத்தில் தனக்கு கிருப பண்ணக்கூடிய மகத்தான ஒரு வியக்தியை தேடி அலைய திருவெண்காடில் இன்றும் சமாதிஸ்தராக இருந்து அருள் பண்ணுகின்ற ஸ்ரீ பரமசிவேந்திர சரஸ்வதி அவர்களுடைய ஸ்ரீபாதத்துங்களை அவருடைய மகாசன்னிதானத்தில் அந்தேவாசியாக பகுகாலம் இருந்து வந்தார். குருநாதருடைய கிருபைதான் தான் பிரம்மஸ்வரூபம் அகமேவ பிரம்மம் மகாவாக்கியங்களுடைய தத்துவார்த்தங்கள்லாம் குருநாதருடைய சாநித்திய விசேஷத்தினால் எனக்கு கிடைச்சது. எப்படி சந்திரன் பௌர்ணமி சந்திரன் வந்த தட்சணம் சமுத்திரத்தில் அலைகள்லாம் சந்திரன் தொடர அளவுக்கு உயர்ந்து நீண்டு பொங்குமோ அதுபோல் என் குருநாதருடைய சாநித்திய விசேஷம் எனக்கு ஆத்மானுபவம் ஆனந்தமாக கட்டுக்கடங்காமல் பொங்கி வழியிறதுன்னு அப்படி இருந்தார். சத்குரு பரமசிவேந்திர சரஸ்வதி பெரிய மகனீயர், உயர்ந்ததான சாதுக்களுக்கெல்லாம் குருநாதாளாக இருந்திருக்கிறவர். நம்ம போதேந்திராளுடைய பரமகுரு, நாமசித்தாந்த போதேந்திராள் பகவன் போதேந்திராளுடைய பரமகுரு. பிரம்மேந்திராள் ஐயாவாள் போதேந்திர சரஸ்வதி வாழலாம் சமகாலஸ்தாள். இப்படி இருந்திருக்கிறதே காமகோடி பீட்டத்துக்கு பெரியவாளை தரிசனம் பண்ணுற வர அத்தனை வித்வான்களையும் கூப்பிட்டு இழுத்து வச்சு போட்டி போட்டு அவர்கள்ட்ட பல கேள்விகளை கேட்டு அவர்கள் மூக்கறுத்து அனுப்பிச்சுட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு பரமசிவேந்திர சரஸ்வதி, சதாசிவம் உன் வாய் மூடாதா அப்படின்னு வருத்தப்பட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அன்னைக்கு மௌனியாக, அன்னைக்கு மூடினவர் தான் வாயை திறக்கவே இல்லை. பகுகாலம் கடைசி க்ஷணபர்யந்தம் அவர் மௌனியாவே இருந்து அன்னி வரைக்கும் வாயினால் என்னென்ன வேதாந்த சித்தாந்தங்கள்லாம் கொட்டின்னு இருந்தாரோ அதை எழுத்து வடிவமாக கொஞ்சம் கொஞ்சமாக சுவானுபவம் அப்படிங்கிற அமுதக்கடல் பெருக அதிலேந்து அவருக்கு ஏற்பட்ட பிரதம அனுபவம்தான் இப்போ நம்ம பாடி அனுபவிச்ச இந்த கீர்த்தனை. பிரம்மைவாகம் கில சத்குரு கிருப்பையா, குருநாதன் கிருப்பையினால எனக்கு எதை தெரியணுமோ அதை தெரிய வச்சுட்டாள்னு ஆனந்தமாக குருநாதருடைய திருவருளை ஸ்மரிக்கிறார். அநேக விதமான ரொம்ப கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்கார். யோகசூத்திர விற்பி, பிரம்மசூத்திர விற்பி அப்படின்னு வியாக்கியானங்கள், பிரகரண கந்தங்கள் சிலவற்றை செஞ்சிருக்கார். அப்பய தீட்சர் பண்ணின சித்தாந்த லேஷ சங்கிரகம்னு ஒரு உயர்ந்ததான கிரந்தம், அதை ஒட்டி சித்தாந்த கல்பவல்லின்னு ஒரு கிரந்தத்தையும் பண்ணினார். தன்னுடைய அத்வைத அனுபவங்களை அநேக கீர்த்தனங்களாக பரமஹம்சன்ற முத்திரையோடு வெளிப்படுத்தினார். குருநாதன் கிருபைதான் தனக்கு அத்தனையும் தெரிவித்ததுன்றத இவருடைய சாநித்திய விசேஷத்தினால எல்லாரும்
மௌனியாகவே இருக்கக்கூடிய குருநாதருடைய ஆக்ஞையை ஏற்றுண்டு மகாமௌனியாக தன்னுடைய கடைசி கால பர்யந்தம் இருந்துட்டே சில கிரந்தங்களை பண்ணுறார். இப்படியெல்லாம் பண்ணியிருக்கார். சில ஆச்சரியமான கிரந்தங்களையும் பண்ணுறார். ஜடபரதரை போல ஒரு வாழ்க்கை. சதா பிரம்மண நிரீட்சத்தில் இருந்துகிட்டே இருக்கார். ஆத்ம வித்யா விலாசானு நூறு கிரந்தம், ஞான விலாசானுபவங்கள்லாம் அதில் குட்டி தள்ளியிருக்கார். குருமூர்த்தியை அவருடைய உபதேசத்தை சிரமேற்கொண்டு எவன் குரு பாதுகையிலே ஸ்மரிச்சுண்டு குரு ஸ்வரூபத்தை ஆபாத மொழி பர்யந்தம் குருணாம் ஆகிருத்திம் ஸ்மரேத்து தேன விக்னாக பிரணஷந்தி சித்தியந்தி ச மனோரதாகான்னு குருமூர்த்தத்தை தரிசனம் பண்ணி அந்த ஸ்வரூபத்தை மனத்தில் தியானம் பண்ணினாலே போரும் சகல விதமான காமனைகளையும் ஜெயிச்சுள்ளாம், காமத்தை ஜெயிச்சுள்ளாம். நம்ம உள்ளங்கையே பிக்ஷா பாத்திரமாக வச்சுண்டு அவதூத சன்னியாசியாக காவேரி தீரத்திலேயே சதா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். சர்வத்திர சதா அம்ச தியானம்ன்றது இவருடைய சுவானுபவமாக இருந்தது. நிறைய லீலைகள்லாம் பண்ணியிருக்கார். ஒரு வேலையும் செய்யாமல் சுற்றின்னு இருக்கானேன்னு ஒரு விறகு வெட்டி தான் வெட்டின விறகு கட்டை கொண்டு போய் சிரசில் வச்சோடனே ஆமாட்டும் தலையில் வச்சது கூட தெரியாமல் போயிட்டே இருந்தாராம். அவன் தன்னுடைய கிராமம் வந்தோடனே அவர் தலையிலேயும் பிடுங்கி வாங்கினான்னு கர்ண பரம்பரையான கதை. இன்னொரு சமயம் நெற்குவியல் குவிச்சு வச்சிருக்கா. இவரோ எது எதிர்க்க வருதுன்னு கூட தெரியாத ஒரு உயர்ந்ததான சுவானுபவங்கிற ஒரு திளைப்பில் மெதந்துட்டே போயின்னு இருக்கார். நெற்குவில் மேலே போய் படுத்துட்டார். ராத்திரி ஆச்சு. உடம்புல ஒரு வஸ்திரமும் இல்லை. இவன் நெல்லை திருட வந்திருக்கானோ அப்படின்னு நினச்சிட்டு அடிக்க வந்தாளாம். ஓங்கின கை ஸ்தம்பிச்சு போயிடுதுன்னு கர்ண பரம்பரையான கதை. அகஸ்தியர் எம்பெருமான் நிறைய சாதுக்களுடைய மகிமையை தமிழ் கீர்த்தனைகள் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கார். ஒரு இடத்துல சொல்றார், சாதுக்கள் சங்கத்தையே மனமே தஞ்சமென்றடைந்திடுவாய், உயர் சாது சங்கத்தில் அல்லால் மற்றொன்றிலும் சாந்தி வராத அறிவாய், வேண்டுதல் வேண்டாமை இரண்டையும் விட்டு விளங்கிடுவார், அவர் தூண்டினின் முன் வருவார், அவர் பதம் தொட்டு வணங்கிடுவாய், பிள்ளைகள் போல் கழிப்பார், சித்தமற்ற பித்தரை போல் சிரிப்பார், என்றும் வெள்ளை மனத்தினராம், அவர் பதம் விழுந்து வணங்கிடுவாய், சிந்தையின் சேர்க்கையின்றி அவர் பல சித்துக்கள் செய்திடுவார், என்றும் மந்திரவேல் மயமாம் மேனியரை வாழ்த்தி வணங்கிடுவார், சாதனை மிக்குடையார் என்னும் தம்மை புகழ்ந்தறியார், விஸ்வநாதனையே துதிப்பார், அவர் பதம் விழுந்து வணங்கிடுவாய், உள்ள களிம்பகலும் உண்மை ஒளி உன்னுள் உதித்துயரும், அள்ள அள்ள குறையாமல் பெருகழும் ஆனந்தத்தே நாவாய், ஞான சம்பூரணமே சாது சங்கம் நல்கிடும் மாமருந்தாம், ஆனதறிந்து விட்டால் நீ கூறுவது ஆனந்தம் ஆனந்தமே. கொடுமுடி கரையில் காவேரி மேட்டில் இதே மாதிரி அம்ச தியானத்தில் ஒரு தடவை தான் ரொம்ப தீவிரமாக அதில் ஆழ்ந்து தியானம் பண்ணிட்டாராம். புது வெள்ளம் வந்தது. இவரை புரட்டி போய் ரொம்ப தூரம் கொண்டு போய் மனதுக்குள்ள சொருகிடுத்தான். பகுகாலம் இவரை காணுமேன்னு எல்லாரும் கிராமத்தில் இருக்கிறவெல்லாம் தேடின்னு இருக்கிறதே ஒரு 3-4 மாதம் கழிச்சு வெள்ளம் அடைஞ்சப்புறம் காவேரி தீரத்தில் மணலுக்குள்ளேருந்து எழுந்து வந்தாராம். உடம்புல இருக்கிற மணல்லாம் தட்டின்ட்டு தனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ற மாதிரி சர்வசாதாரணமாக தட்டின்ட்டு எழுந்து போனாராம். இவருக்கு ஏற்பட்ட பிரம்மானுபவம் தான் அடுத்த ஒரு உயர்ந்ததான கீர்த்தனைக்கு வழிவகுத்தது. கிம் வச்சனீயம் கிமவச்சனீயம் கிம் ரச்சனீயம் கிமரச்சனீயம் சர்வம் பிரம்மமயம் ரே ரே சர்வம் பிரம்மமயம் கிம் படனீயம் கிமபடனீயம் கிம் பஜனீயம் கிமபஜனீயம் சர்வம் பிரம்மமயம் கிம் போக்தவ்யம் கிமபோக்தவ்யம்
किं बोद्धव्यं किमबोद्धव्यं सर्वं ब्रह्ममयं सर्वत्र सदा हंसध्यानं सर्वत्र सदा हंसध्यानं कर्तव्यं भो मुक्तिनिदानं शमदमकरुणा संपूर्णानां साधु समागम संकीर्णानां चिन्ता नास्ति किल तेषां चिन्ता नास्ति किल कालत्रयजित कन्दर्पानां खण्डित सर्वेन्द्रियदर्पाणां चिन्ता नास्ति किल तेषां चिन्ता नास्ति किल परमहंस गुरु पदचित्तानां परमहंस गुरुपदचित्तानां ब्रह्मानन्दामृतमतानां ब्रह्मानन्दामृतमतानां चिन्ता नास्ति किल तेषां चिन्ता नास्ति किल இப்படியாக பலவித லீலைகள்லாம் பண்ணிட்டு தமிழகமெங்கும் சதா சர்வ காலமும் அவர் இருந்துன்னு வந்துட்டு இருக்கார். இவருடைய இருக்கிறது இப்போது கரூர் பக்கத்தில் இருக்கிற நெரூரில் அவர் வாசம். ஜலஸ்தம்பம் பண்ண தெரியும். ராத்திரி வேளையில் வீரசோழியன் ஆத்தங்கரையில் பகவன் நாம பூதேந்திரரும் திருவள்ளூர்லேருந்து ஸ்ரீதர் வெங்கடேஷ் ஐயாவாளும் பகவன் நாம சித்தாந்த பரமான பல ஆச்சரியமான விஷயங்கள்லாம் பேசிண்டு அப்படி உண்மத்த நிலையில் இருப்பாளாம். அதை கேட்கறதுக்குன்னு ஜலத்தில் அப்படியே ஜலஸ்தம்பம் பண்ணின்னு அங்கே இவாளோட கலந்து பாராம். பூதேந்திராளுக்கு பலவிதமான நாம சித்தாந்தங்கள் ஸ்புரிக்க வைக்கிறதுக்கும் ஐயாவாளுடைய சிவபக்தியை உத்தேஜனம் பண்ணுறதுக்கும் இவருடைய சத்சங்கம் ரொம்ப உறுதுணையாக இருந்ததுன்றது ஒரு நிதர்சனமான உண்மை. ஷிரியதே இதி ஷரீரஹா. அப்போது ஷரீரம் ஸ்வரூபம் ததாவா நமக்கு சேர்ந்ததுன்னு எது எதெல்லாம் நான் நினைக்கிறோமோ அது எதுவுமே ஸ்திரமானது இல்லையே. எது ஸ்திரமானது? குருச்சரணம், குருநாதர் காட்டி கொடுத்த கோவிந்த சரணம் அல்லவா. இதை ஸ்மரிச்சுக்கிறார். தாபத்ரயசாகரமக்ஞானம் தர்பாஹங்கார விலக்ஞானம் ஸ்திரதா நஹி நஹி ரே மானஸ ஸ்திரதா நஹி நஹி ரே விஷயபாஷ வேஷ்டிதசித்தானாம் விபரீத ஞான விமத்தானாம் ஸ்திரதா நஹி நஹி ரே மானஸ ஸ்திரதா நஹி நஹி ரே பரமஹம்ச யோக விருத்தானாம் பரமஹம்ச யோக விருத்தானாம்
बहुचञ्चलतर सुख सिद्धानां स्थिरता नहीं नहीं रे मानस स्थिरता नहीं नहीं रे தாபத்ரய சாகர மக்னானாம் விதமான தாபங்களும் ஒரு பவசாகரத்தில் நம்மளை மூழ்கடிக்கிறது. அப்படி மூழ்கின ஜனங்கள் தர்ப்பம் அகங்காரம், ஏ மனமே நீ சொல்லு, கொழுப்பு அகம்பாவம் பற்று இதெல்லாம் எவன்கிட்ட நிலை கொண்டு இருக்கிறதோ அவர்களுக்கு எப்படி ஸ்திரத்தா ஏற்படும்? பகவத் சரணத்தில் எப்படி அவனுடைய மனசானது லயமாகும்? விஷய பாஷ வேஷ்டித சித்தானாம் இந்திரிய சுகங்களாகிய கயிறு நம்மளைத்தானே ஒரு காலிலேருந்து கயிறை கட்டிட்டு வந்தால் கழுத்து வரைக்கும் வந்துடாதா? அது மாதிரி தான் இந்திரிய சுகம். அப்படி கட்டுண்ட மனசு உடையவர்கள் விபரீத ஞான விமத்தானாம் விபரீதமான ஞானத்தில் மதம் கொண்டு இருப்பார்களாம். இப்படி கடவுள் இல்லைன்னு சொல்கிறான், இல்லாட்டி உன் கடவுள் பேர் ஒன்றுமே இல்லைடா என் கடவுள் பெருசுங்கிறான். இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய விபரீதமான ஞானத்தை உடையவர்களுக்கும் ஸ்திரத்தன்மை என்பது என்னைக்குமே இருக்காது. பரமஹம்ச சயோக விருத்தானாம் பரமஹம்சருடைய யோக நிலை அதுக்கு மாறுபட்ட ஸ்திதியை உடையவர்கள் बहुचञ्चलतर सुख सिद्धानां स्थिरता नहीं नहीं रे मानस स्थिरता नहीं नहीं रे. ஞான மார்க்கத்தில் அனுஷ்டானம் அனுசந்தானம்ன்ற 2 ரெக்கை அது இருந்துட்டால் பறந்துள்ளலாம். நம்மளுடைய குடும்பங்கிற கூட்டிலேருந்து வெளியில் வரத்துக்கு குரு கிருப்பை அவசியம். பிரம்மேந்திராளுக்கும் சிறு வயசுலேயே கல்யாணமாய் சின்ன வயசுலேயே குடும்பஸ்தராக தான் இருந்தார். அவர் அதிலேருந்து வெளிவரத்துக்கும் யோகத்தில் யோகாபியாசங்கள் யோகத்தில் அதிரூடராக இருப்பதற்கும் திருவிசலூரில் இருக்கிற மகான்களுடைய சத்சங்கம் அவருக்கு ரொம்ப உதவித்து. ஜன்மாந்தர சுகிருதம் பரமசிவேந்திர சரஸ்வதி குருநாதராக வாச்சார். அவருடைய சாநித்திய விசேஷம் குருநாதருடைய பரம கிருப்பை. காமினாமபி ஜிதஹிருதயம் க்ரூரம் சாந்தம் ஜடம் சுதியம் குருதே யத் கருணா அசோ பிரணதிம் குருமஹா சதாசிவேந்திராயா அப்படின்னு நம்ம சதாசிவ பிரம்மேந்திரத்து மேலே ஒரு ஸ்லோகம். சதாசிவ பிரம்மேந்திரத்திலே பிரம்மேந்திராவுடைய கருணையை ஒருத்தன் பெற்று உய்ந்தான் ஆகில் காமியே ஆனாலும் எல்லா காமனையும் வென்ற பரமசிவ துல்லியனாக ஆகிறான். மகா குரூரனாகவும் கொடியவனாகவும் இருந்தாலும் பரமசாந்தனாக ஆயிடுவானான். அறிவீனனாக இருந்தாலும் மகத்தான ஞான பிராச்சுரியம் பெற்றவனாக ஆயிடுவான் அப்படின்றது மகான்களுடைய வாக்கு. அதனால குருச்சரணன் தான் எல்லா விதமான அனுஷ்டான பலத்தையும் ஞான பலத்தையும் எதை அறிந்தால் இனிமேலும் அறியறதுக்கு ஒன்றுமே இல்லையோ அதை அறிய உயர்ந்த ஒரு பக்குவத்தையும் கொடுக்கும். அப்படி சதா சர்வத்திர பிரம்ம நிரீக்ஷணத்தோடு இருக்கக்கூடிய பிரம்மேந்திராள் சின்ன வயசில் பல்வேறு கிராமங்களில் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு சமயம் மதுரையிலேருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் தள்ளி ஒரு குக்கிராமம். இங்கே குழந்தைகளாக விளையாடின்னு இருக்கார். குழந்தைகள்லாம் பேசிக்கிறது, ஆஹா இன்னைக்கு மதுரையில் சாமியோட ரத்தோத்சவம், தேர் இழுப்பாளே, எல்லா இடத்துலையும் அன்னதானம் நடக்குமே, எல்லாரும் ஆலவா எரிசே அம்பல தரசே அப்படின்னு பாடிண்டே அந்த தேர் இழுக்கிற அழகு அதை பார்க்கணுமே, நம்ம இங்கே மாட்டின்ட்டோமே, நம்ம பெரியவாள்லாம் நம்மளை விட்டு போயிட்டாளேன்னு வருத்தப்பட்டு தான். குழந்தைகளா கண்ணை முடிக்கோங்கன்னு செய்கையால் சொல்கிறார். உடனே கண்ணை முடிக்கிறா. அடுத்த க்ஷணம் கண்ணை திறந்து பார்த்தா மதுரையில் ரதோத்சவம். அங்கே வைகை நதிக்கரையில் ஒரு மேட்டு மேலே நின்றுருக்கா எல்லாரும். சுவாமி இவர்கிட்ட வந்து நின்று தரிசனம் கொடுத்து வர்றார். குழந்தைகளுக்கெல்லாம் வணங்குற பக்ஷங்கள்லாம் வாங்கி கொடுத்து அவளை திருப்தியாக பார்த்துட்டேலா கிளம்பலாமா, கண்ணை முடிக்கோங்கன்னார். கண்ணை மூடிண்டா. அடுத்த க்ஷணம் பார்த்தா அவள் ஊரில் இருக்கா. வயர்லாம் ரொம்ப இருக்குது,
கண்ணு நிறைஞ்சு போயிடுத்து. பிரம்மேந்திராள் ஓடி வந்து இது ஒரு பைத்தியக்கார சாமின்னு நினச்சோமே, இப்படி கிருப்பை பண்ணுறதேன்னு ஓடி போய் தொட்டு காலை தொட்டி கும்பிட்டுருக்க. அந்த ஜாதிஹீனர்கள் குழந்தைகள் ஒன்றும் தெரியாதவா, எந்த விதமான பற்றும் இல்லாத சுத்த ஹிருதயம். அதனால் அந்த குழந்தைகளுக்கு அப்படி ஒரு அப்பேற்பட்ட கிருப்பையை பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பினார்னு அப்படி போயிட்டு இருக்கிறதே ஒரு இளைஞன். அவன் வழியில், சாமி குழந்தைங்கள்லாம் ஐஷம் போய் காட்டினீங்களே, இன்னைக்கு கல்யாணோத்சவம், இன்றைக்கி பங்குனி உத்திரம், எங்கள் மீனாட்சி அம்மா கல்யாணம், என்னை கொஞ்சம் மதுரைக்கு ஐஷம் போகக்கூடாதா அப்படின்னு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுறதே மனசாக நினைக்கிறான். சஹிருதயமாக நம்ம குருநாத்தாருடைய திருவடியில் நம்ம விழுந்தோம்னா நம்ம வாயை திறந்து சொல்லணும்னே அவசியம் இல்லை, அவளுக்கு ஸ்புரிக்கும். அது நிதர்சனமான உண்மை. அனுபவத்தின் வாயிலாக எல்லாரும் அதை அனுபவிக்கலாம். அப்படி இவன் நினைச்ச தட்சணம் அவனை கை பிடிச்சி தூக்குறார். கண்ணை முடிச்சு பார்க்குறான், மதுரையில் இருக்கான். ஆலவாய் அரசன் மீனாட்சி அம்பாளுக்கு கல்யாணோத்சவம். ஆச்சரியமாக பலவித பக்ஷங்களோட அன்னதானங்கள்லாம் ரெடியாகிட்டுருக்கு. வேத வித்துக்கள்லாம் வேத பாராயணம் பண்ணி ஹோமம் பண்ணி ராஜஹோமம் ஆகி சுவாமி கல்யாணோத்சவம் அப்படி கண்கொள்ளா காட்சியாக இருக்கான். ஆஹா ஆஹான்னு ரசிக்கிறான். அவன் வேறு உலகத்துக்கே போயிட்டான். ரொம்ப நேரம் ஆச்சு இந்த உலகத்துக்கு வரத்துக்கு. ஐயோ, என்னை கொண்டு வந்து விட்ட பெரியவர், அவர்களுடைய கிருபையினால் தானே என்னால் இந்த க்ஷணம் இந்த நேரத்தில் என்னால் இங்கே இருக்க முடியறதுன்னு நினச்சி திரும்பி பார்க்குறான். பெரியவாளை காணாம். பகவன் நாம பூதேந்திராள் நாம சித்தாந்தம் பண்ணும்போது சொல்கிறார், பகவன் நாம ரசோதயத்தில், சர்வஸ்ய லோகஸ்ய சதா சுகுப்தியை நாமாத்மகோ பாதி ஹரி ஈஷயோஹோ யஹா தயாசுதாப்திஹி லலிதாத்மகோ மே ராமசதா வக்த சரோருஹே அஸ்து. சர்வஸ்ய லோகஸ்ய உலக அனைத்திற்கும் சதா சுகுப்தியை ரொம்பவும் துரீனமான நாமாத்மகா பாதி நாமஸ்வரூபமான பரமாத்மா ஹரி ஈஷயோஹோ யஹா பரமசிவனா நாமமாகவும் நாராயண நாமமாகவும் எவன் இருக்கானோ, ராமநாமம் ஈசனாகவும் எவன் இருக்கானோ, இவனுடைய நாமம் உலகனைத்திலும் குப்தமாகவும் நாமஸ்வரூபமாகவும் விளங்குகின்றதோ, தயா சுதாப்திஹி கருணைக்கடலான லலிதாத்மகா அதி சுலபமான நாமஸ்வரூபி ராமஹா ராமநாமம் சதா பக்த சரோருஹே அஸ்து, என்னுடைய முககமலத்தில் சதா விளங்குவதாகனு பிரார்த்தனை பண்ணுகிறார். எங்கே பகவன் நாம ரசோதய கிரந்தத்தை எழுத ஆரம்பிக்கும் போதே இதை பண்ணுறார். அதனால தான் என்னவோ போதேந்திரனுடைய சம்சர்க்கம் இவரை இவருடைய சாநித்திய விசேஷத்தினால போதேந்திராள் ஐயாவாளுக்கும், ஐயாவாள் போதேந்திராளுடைய மகத்தான குரு பக்தி, மகத்தான நாம ருச்சி, இதெல்லாம் பிரம்மேந்திராளுக்கும் ரொம்பவும் போக்கியமாக இருக்கு. இப்படி போக்கியமான வஸ்துவாக இருக்கிறதுனால அவளுடைய சங்கத்தை அவர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார். இந்த போதேந்திராளுடைய இந்த ஸ்லோகம் அவர் மனசு ஓடின்னு இருக்கான். எல்லா கீர்த்தனையும் ஒன்று மனசு இல்லை, வாக்கு. இதை பார்த்து பாடுவதாக அமைச்சிருக்கார். பிபரே ராமரசம் दूरीकृत पातक संसर्गम पूरित नानाविध फलवर्गम पिबरे ராமரசம். ஹே நாக்கே, ராமநாமத்தை நீ அனுபவிக்கூடாதோ? சகலவிதமான பாபத்தின் சம்பத்தத்தை கூட போக்கிடுமா. பலவிதமான பல ரசங்கள் நிரம்பியதாம். அதாவது ராமரசம், கிருஷ்ணரசம், சிவநாம ரசங்கிற ரசங்கள் நிரம்பியதான இதை நீ விஷ்ணுயாமள தந்திரம்னு ஒரு கிரந்தம். அதில் சர்வஸ்ய ஜன்மசு யத் பாபம் ஞானாஜானே கிருதம் பவேத் சர்வம் தகதி ராமஸ்ய கீர்த்தனாத்து ந விசாரையேத். எவ்வளோ ஜன்மாந்தரங்களில் என்னென்ன பாவமெல்லாம் தெரிஞ்சும் தெரியாமலும் நீ பண்ணியிருக்கியோ அவை அனைத்தையும் எரிக்கின்றது ராமநாம கீர்த்தனத்தினாலேன்னு சொல்கிறார். இதையே நம்முடைய குருநாத்தாள் பிரேமியண்ணா சொல்லும்போது, ஹே ஜிஹ்வே ரசசாரஜ்ஞே சர்வதா மதுரப்பிரியே, ஹே ஜிஹ்வே ரசசாரஜ்ஞே சர்வதா மதுரப்பிரியே நாராயணாக்கிய பீயூஷம் பிப ஜிஹ்வே நிரந்தரம். இவாள் சர்வத்த சதா ஹம்சஸ்வரூபியாக
உலகத்தை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அனுபவ ரீதியாக பிரம்ம நிரீக்ஷணத்தில் அந்த போதையிலேயே திளைத்திருப்பதுனால அவரோட அத்வைத கீதமாகவே அத்வைத பரமா 2-3 கீர்த்தனைகள் பண்ணியிருக்கார். பூர்ணபோதோகம், சதானந்த பூர்ணபோதோகம், வர்ணாசிரம ஆச்சார கர்மாதி தூரோகம், வர்ணாசிரமங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நான், ஸ்வர்ணவத்து அகில விகாரகதோகம், தங்கம் போன்றவன் நான், பிரத்யகாத்மாஹம், பிரத்யக் ஆத்மஸ்வரூபம், பிரவிதித சத்யகனோகம், சத்தியஸ்ய சத்தியம் நான், ஸ்ருத்யந்த சதகோட்டி பிரகடித பிரம்மாகம், ஸ்ருதி கோடி சேர்ந்தும் எவனுடைய மகிமையை வர்ணிக்க இயலாதோ அந்த பரவஸ்து நான். நித்யோகம், அழிவற்றவன், அபயோகம், சர்வ ஜீவர்களுக்கும் அபயம் தருவதற்காக இருக்கிறவன், அத்விதீயோகம், பூர்ணபோதோகம், சாட்சி மாத்ரோகம், பிரகலித பக்ஷபாதோகம், மோக்ஷஸ்வரூபோகம், ஓங்காரகம்யோகம், சூக்ஷ்மோகம், அனகோகம், அத்புத ஆத்மாஹம், ஸ்வப்ரகாசோகம், விபுரஹம், நிஷ்பிரபஞ்சோகம், அப்ரமேயோகம், அச்சலோகம், அகாலோகம், நிஷ்பிரதர்க்ய அகண்டைக ரசோகம், பூர்ணபோதோகம், அஜநிர்மோ நிர்மமோகம், புதஜனபன பஜனீயோகம், அஜரோகம், அமரோகம், அமிர்தஸ்வரூபோகம், நிஜபூர்ணமஹிமணி நிஹிதமஹிதோகம், பூர்ணபோதோகம், நிரவயோ நிரவயவோகம், நிருபமான நிஷ்கலங்கோகம், பரமசிவேந்திர ஸ்ரீ குரு சோம சமுதித நிரவதி நிர்வாண சுகசாகரோகம். நான் யார் நினைச்சேன்? நிருபமா நிஷ்கலங்க பரமசிவேந்திர குரு சோம சமுதித. பரமசிவேந்திராள் ஸ்ரீபாதாளுடைய அந்த சந்திரன், பூர்ணச்சந்திரன், குருவாகிய சந்திரன், அதிலேந்து கிளர்ந்து எழுகின்ற நிர்வாண சுக சாகரோகம், எல்லையற்ற நிர்வாணத்துடைய அகண்டாகாரமான பரவஸ்து நான் அப்படின்றத தன்னுடைய ஆனந்த அனுபவத்தையும் அத்வைத்த பரமாக ஒரு கீதமாக பண்ணியிருக்கார். விவேக சூடாமணியில் ஆதிசங்கர பகவத்பாதால் சொல்கிறா, சாஸ்திரஸ்ய குருவாக்கியஸ்ய சத்ய புத்தியா அவதாரணா சா ஸ்ரத்தா கதிதா சத்பிஹி யயா வஸ்து உபலபியதே. சாஸ்திரஸ்ய அனந்த கோட்டி சாஸ்திரங்களிலும் குரு வாக்கியஸ்ய குருனுடைய வாக்கியத்திலும் சத்திய புத்தியா அவதாரணா, சத்புத்தியோட கூடு எவன் சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் குரு வாக்கியம், குரு வாக்கியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் சாஸ்திரம் என்ற ஒரு நிர்தாரணத்துக்கு எவன் வந்து அதையே ததேக தியானமாக கொண்டு இருக்கின்றானோ, புத்தி ரூபத்தினாலே புத்தியை உபயோகப்படுத்தி இதுதான் சத்தியம் பரமசத்தியம்ன்றதை உணர்கிறானோ, சா ஸ்ரத்தா கதிதா, அதுதான் ஸ்ரத்தை என்று சத்பிகி மகனியர்களால் கொண்டாடப்படுகிறது. ஏன்னா யயா வஸ்து உபலபியதே, அதனால் பரவஸ்துவானது அந்த சாதகனோட கைக்கு வசமாகிறது என்கின்றார். சாஸ்திரத்தில் என்ன சொல்றிக்கோ அதை தான் அனுஷ்டானத்தில் கொண்டு வந்தார். குருவாக்கியம் என்னவோ அதை தான் தான் கடைசி பர்யந்தம் மகாமௌனியாக இருந்து மகா வாக்கியோபதேசத்தை தன்னுடைய சிறு சிறு வாக்கியங்கள்னால சொல்லி அனுபவ ரீதியாக உலகத்துக்கு புரிய வைத்த மகனியரை தான் நாம் இப்போ ஸ்மரிச்சுட்டு இருக்கோம். தயாப்பயோ நிதே மாம் பாஹி, தயாப்பயோ நிதே மாம் பாஹி, தேஜோமய ஸ்ரீ சதாசிவ
शिव ब्रह्मेन्द्रदयापयोनिधे मां पाहि तेजोमय श्री सदाशिव ब्रह्मेन्द्रदयापयोनिधे मां पाहि तेजोमय श्री सदाशिव ब्रह्मेन्द्रदयापयोनिधे माया भवेया माया तुमा माया भवेया माया तुमा ध्याये हृदये विमलात्मकम् ध्याये हृदये विमलात्मकं दीनदयापयोनिधे मां पाहि तेजोमय श्री सदाशिव ब्रह्मेन्द्रदयापयोनिधे देवी जगन्मोहिनी रञ्जितशीले देवी जगन्मोहिनी रञ्जितशीले भवमोचक कुसुम वनन्तक देवी जगन्मोहिनी रञ्जितशीले भवमोचक कुसुम वनन्तक देवादिदेवा सेवाधरा देवादिदेवा सेवाधरा भावित भवमि सुकृष्णानुत भावित भावमि सुकृष्णानुत दयापयोनिधे मां पाहि तेजोमय श्री सदाशिव ब्रह्मेन्द्रदयापयोनिधे. நாளுக்கு நாள் இவருடைய பெருமை நாலா பக்கங்களும் தெரிஞ்சு ராஜாதி ராஜாக்கள்லாம் வந்து சேவிக்கிறார். பாத்திரா பாத்திர விசாரணம் ந குருத்தேன்னு ஏழைகள் விஷயத்திலும் தனதானியாதி வஸ்துக்கள்னால் சற்றேனும் கர்வம் இருந்தால் அவள் பக்கம் திரும்பி கூட பார்க்காதவராகவும் இருந்தார். ஆனந்த பூர்ண போதோகம் சததம் ஆனந்த பூர்ண போதோகம் பிரத்யகத்வைத சாரோகம் சகல ஸ்ருத்யந்த தந்திராதி விதிதோகம் அமிர்தோகம் அத்யந்த அனந்தர பாவிதோகம் விதித நித்ய நிஷ்கள ரூப நிர்குணபதோகம் ஆனந்த பூர்ண போதோகம் சாட்சி சின்மாத்திர காத்ரோகம் பரமமோக்ஷ சாம்ராஜ்யாதிபோகம் அமிர்தோகம் பக்ஷபாதாதி தூரோகம் அதிக சூக்ஷ்மோகம் அனவதிக சுகசாகரோகம் ஆனந்த பூர்ண போதோகம் ஸ்வப்ரசாசைக சாரோகம் சதஹம் அப்பிரபஞ்சாத்ம பாவோகம் அபயோகம் நிஷ்பிரதர்க்யோகம் அமரோகம் சிதஹம் அப்ரமேயாக்கிய மூர்த்திஹி ஏவாகம் ஆனந்த பூர்ண போதோகம் சததம் ஆனந்த பூர்ண போதோகம். சதாசிவேந்திரருடைய இந்த அத்வைதானுபூதியை பிரகடனப்படுத்தக்கூடிய கீர்த்தனை பார்த்தா எவ்வாறு நாம் அவர்களுக்கு நம் கன்றிக்கடனை செலுத்துவோம் என்று தெரியாது ஸ்வகரூபேன நமஸ்கரிப்பதை தவிர அந்யதா வேறு வழியில்லை. வந்தே குருணம் சரணாரவிந்தே சந்தர்ஷித ஸ்வாத்மசுகாவபோதே जनस्य ये जाङ्गलिकायमाने संसार
ஹாலாஹல மோகசாந்தியை. ஆச்சாரியருடைய திருவடித்தாமரைகளுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். ஏன்னா அது ஆத்ம சுகானுபோதத்தை தரக்கூடியது. உலகில் எங்கு தேடினாலும் கிடைக்காத சம்சார ஹாலாஹலங்கிற ஒரு மோகத்துக்கு சாந்தியை அளிக்கக்கூடிய திருவடி தாமரைகளை நமஸ்கரிக்கிறேன். சதாசிவோக்தானி சபாதலக்ஷ்ம சபாதலக்ஷலயாவதானானி வசந்தி லோகே நாதானுசந்தான சமாதிமேகம் மன்யாமஹே மன்யாமஹே மன்யதமம் லயானம். சாஸ்வ பிரம்மேந்திரனால இல்லை பரமசிவனாலேயே உபதேசிக்கப்பட்டதான மகா வாக்கியங்களுடைய நிர்ணயம் எதுவோ அதை உணர்ந்தவராக உலகத்தில் சஞ்சரிக்கின்ற நாதானுசந்தானத்தில் ஈடுபட்டவனான மகனியர்களை மகாமான்யர்களாக நினைத்து நமஸ்கரிக்கின்றேன். நாதானுசந்தான நமோஸ்து துப்யம் த்வாம் சாதனம் தத்வபதயஸ்ய ஞானே பவத் பிரசாதாதி பவனேன சாகம் விலீயதே விஷ்ணுபதே மனோமே. சத்குருநாதனுக்கும் சதாசிவேந்திரனுக்கும் சன்மார்க்கபோதருக்கும் சதா ராமதூதருக்கும் மங்களம் மங்களம் மங்களம். ஜய ஜய மங்களம் மங்களம் மங்களம். சத்குரு சதாசிவேந்திர பிரம்மேந்திருனி கீ ஜெய்.